ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனம் போல் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான சுவையில் ஆட்டுக்குடல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த ஆட்டுக்குடல் குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, மெயினாக நம்ம ராகி களி செஞ்சுட்டு அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணி ஊற்றி 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டுக்குடலை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 5-6 விசில் வர வரைக்கும் விடணுங்க. அதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக வறுபட்டதும் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் துருவி வச்ச தேங்காய் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாங்க. லேசாக வறுபட்டதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி லைட்டாக வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக கலந்துக்கலாங்க. அதிக நேரம் அடுப்பில் வைக்க வேணாம். லைட்டாக கலந்து விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சின்னு வந்துடலாங்க. இப்போ ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சோம்பு, கல்பாசி, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ குக்கரில் வேக வச்ச ஆட்டுக்குடலை சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மசாலா அரைச்ச தண்ணி இது 2த்தையும் சேர்த்து கலந்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இந்த குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இன்றைக்கி நான் ராகி களி தாங்க செஞ்சுருக்கேன். ராகி களி கூட இந்த ஆட்டுக்குடல் குழம்பு செமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே மறக்காமல் மனம் போல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.